வெற்றி வருது பார். டாடி நீ ஜெயிக்கல, தோத்து போயிட்ட. 13,337 ஓட்டுல தோத்து போயிட்ட. 13,337 ஓட்டா? அத்தனை எங்க 10 பெட்டி ஓட்டு. ஒரு ஓட்டு கூட உங்க பெட்டியில விடல. எங்க பெரிய கவுண்டர் உங்களை கவுத்துட்டார். அப்பனை பேர் சொல்லி கூப்பிட்ட அந்த பயலுடைய ஞாபகார்த்தமா இருக்கிற எந்த பொருளும் இனிமே என் கண்ணுல படக்கூடாது. ஐயா ஐயா ஐயா, எலெக்ஷன்ல தோத்து போன சுருள்வேல கவுண்டரு நிறைய தண்ணி போட்டுட்டு துப்பாக்கி எடுத்துட்டு உங்களை சுடுறதுக்காக வந்துட்டு இருக்காருயா. நான் பாத்துக்கிறேன். சம்பந்திக்க உண்டா? என்ன தோக்கடிச்சதும் இல்லாம என் முன்னாலே வர்ற உன்னை சுட்டு பொசிக்கிறப்பா. உன்னாலதான் என் மானம் போச்சு. உன்னை சுடனா இல்லையாப்பா? காசை வாங்கிட்டு கழுத மாதிரி நிக்கிறீங்களே, வந்து உதங்கடா. எழுதுறீங்களா? யாரா நீங்க? டவுன் நெச்சு வச்சேன் பாபு. இனிமே இந்த பக்கம் வந்தீங்க எலும்ப எண்ணி போட சாக்குறேன். என்ன சம்பந்தி கவுண்டரே? இப்பாவது பேச விடுறா. சம்பந்தி கவுண்டரே, தண்ணி போதையில தவறுதல் பண்ணிட்டேன், மன்னிச்சுக்கோ. என்னங்க தண்ணி? தண்ணிங்களா? ஏ பசங்க, ஐயா தண்ணி கேட்கிறார், காட்டு. இன்னமா தண்ணி? ஐயோ, எங்கடா தூக்கிட்டு போறீங்க? அடே உள்ள போட்டாதீங்கடா, போதை இறங்கிடும். அப்படியே வச்சிருங்க, உட்கார்ந்துக்கிறேன். ஐயோ ஐயோ ஐயோ, பழனிசாமி. என்னங்க? நம்ம 2 பேருக்கும் பொது எதிரி பெரிய கவுண்டன். அவரை எதிர்த்து போராடுறதுக்கு முன்னாடி eat, enjoy and drink. Cheers. பழனிசாமி, போராட்டத்தோட முதல் கட்டம் நடத்து.
பாராசம்மா, நீ எங்க வரமாட்டியோன்னு நினைச்சேன். பரவாயில்லையே, என் பேரை இன்னும் மறக்கல. வருங்கால மனைவியோட பேரை எப்படி மறக்க முடியும்? வருங்கால மனைவி நானா? நிச்சயமா. அப்போ உங்களை பத்தி என்னென்னமோ சொல்றாங்களே. சொல்றதெல்லாம் உண்மை ஆயிடுமா என்ன? உங்களை என்னால புரிஞ்சுக்கவே முடியல. என்ன பொறுத்தவரையிலும் அதிகம் படிக்காத, அடக்கமான, ஒழுக்கமான உன்ன மாதிரி கிராமத்து பொண்ணுதான் குடும்பத்துக்கு லாயக்கு. ஏன்னா அவதானே இவன் பண்ற தப்பெல்லாம் பொறுத்துக்குவா. இதுவே படிச்சவளா இருந்தா முட்டிக்கு முட்டி பேச மாட்டா. போடா போடா. நீ அனுப்புற லவ் லெட்டர் எல்லாம் கொண்டு போய் கொடுக்கறதுக்கு மாத்திரம் நான் வேணும். எல்லாம் ஒழுங்கா கொண்டு போய் கொடுத்தல. உனக்கு புரியுது. போடா போடா. ராசம்மா, என்ன கல்யாணம் பண்ணிக்கிற விஷயமா உன் முடிவு என்ன? உங்களை என்னால மறக்க முடியல. ஆனா உங்க அப்பா சம்மதம் இல்லாம இந்த கல்யாணம் நடக்காது. எங்க ஊர் எல்லையில இருக்கிற இந்த மாரியம்மன் கோயிலும் இந்த ஆலமரமும் தான் நம்ம போராட்டத்துக்கு ஹெட் குவார்டர்ஸ். எலே கணபதி, தம்பி பள்ளிச்சாமி வந்திருக்காண்டோ. வீட்டுக்கு போயிருக்கானா? எப்படி போவான்? நேர ஆலமரத்தடிக்கு போயிருக்கான். கட்டி பிடிச்சுக்கோ. வெடிசாமி, என்னடா இப்படி பண்ணிட்ட? அப்பா கிட்ட வந்து மன்னிக்கடா. நான் இப்படி பண்ணிட்டானா இல்ல உங்க அப்பா பரமேஸ்வர கவுண்டர் இப்படி பண்ணிட்டாரா? என்னடா அப்பா பேரை சொல்லி கூப்பிடுறேன்? உள்ளுக்குள்ள சந்தோஷம் தானே. உங்க அப்பா சுயமா சம்பாதிச்ச சொத்து இனிமே எல்லாம் உனக்குதான். பழனிசாமி, ஒன்னு விடவாடா எனக்கு சொத்து முக்கியம். நீ டாக்டர் ஆனதும் நான் தான் உன்கிட்ட வைத்தியம் பார்த்து போறேன்னு எல்லார்கிட்டயும் சொல்லிட்டு இருந்தேன் தெரியுமா? இத்தனையும் கெடுத்து போட்டாரேன்னு உங்க அப்பா பரமேஸ்வர கவுண்டர் மேலதான்டா உனக்கு கோவம் வரணும். அப்பா பேர சொன்னேன், கெட்ட கோவம் வரும். சொன்னா என்னடா செய்வ? திக்குவாய் ராஸ்கோ. பழச்சாமி பழச்சாமி பழச்சாமி, காப்பாத்து. நெருக்கிறான். ஐயோ, காயம், கொலை, ரத்தம், போலீஸ் 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 போலீஸ். முதல்ல அவனை பிடிங்க சார். சார், இந்நேரம் 2 கொலை விழுந்திருக்கு சார். அருவாளை தடுத்ததுல வெட்டு காயத்தை பாருங்க சார். ரத்தத்தை பாருங்க சார். ரத்தத்தை பாருங்க சார். இவ்வளவு ரத்தமா? வெற்றதை வெட்டிவிட்டு கட்டிட்டு அழுவாங்கன்னு சொல்ற மாதிரி இருக்கு. ஏண்டா இப்படி நான் போய் சொல்றேன்? நான் உன்னை வெட்டலேடா. ஏட்டையா, இந்த அருவா இவனுதான் இல்லையா? கேளுங்க. இந்த அருவா யாருதுமே? யாருது சொல்லு. என்னதான் இதுல எப்படி ரத்தம் வந்துச்சு? ஏட்டையா, இதுக்கு மேல இவனை நிக்க வச்சு பேசுனீங்க, கூட்டம் கூட்டிடும். அதுக்கப்புறம் அடிதடிக்கலாட்டாதான். மிச்சத்தை போலீஸ் ஸ்டேஷன்ல பேசிக்கலாம். இழுத்துட்டு போங்க. பழனிசாமி, வேண்டாண்டா. போலீஸ் ஸ்டேஷனுக்கே போகாத குடும்பம்னு பேரு. அப்பாக்கு தெரிஞ்சது என்ன வெட்டி போட்டுடுவாரு. வேண்டாண்டா. ஆமா, நீங்க 2 பேரும் நாங்க போய் டாக்டர்கிட்ட சர்டிபிகேட் வாங்கிட்டு வர்றோம். சரி. பாத்தியாடா என்ன போலீஸ் இழுத்துட்டு போறத? கணபதி, தைரியமா நீ ஸ்டேஷனுக்கு போ. உன்னை ஜாமீன்ல கொண்டு வரதுக்கு இந்த ஊரே வரும். முதல்ல பிரசிடென்ட் அவ ஸ்டேஷனுக்கு அனுப்புறேன். எப்படி நம்ம வேலை? உங்க பெரிய கவுண்டர் தலை குனிய போதா இல்லையா? துண்டால தொடச்சுக்க, சட்டை விடு. இது தெருவில் வரும்போது எல்லாரும் என்ன ஒரு பாக்குறாங்க. இங்க என்னடா ஆளுக்கு ஒரு பக்கம் திரும்பிக்கிட்டு நிக்கிறீங்க? என்ன சமாச்சாரம்? உங்க சின்ன மகன் வந்திருந்தா. யார் வந்திருக்கா? உங்க சின்ன மகன். எனக்கு ஒரு மகன் தான். பேர சொல்லு. பழனிசாமி. ஜெவந்தானே? கோயில் இருக்கானா? நீ போய் அவனை பாத்தியா? இல்ல. நீயா பாக்கலையா இல்ல எனக்காக பாக்கலையா? பெத்த தாய்க்கு பிள்ளைய பாக்கணும்னு இருக்காதா? உங்களுக்காகத்தான் பாக்கல. எதுக்காக வந்திருக்கானோ? ஆசாத்திய
கல்யாணம் பண்ணிக்க போறானா. தோத்து போன எம்பி சுருடிவேலு கவுண்டர் கூட அவங்க கூட வந்திருக்காருங்க. ஓ, நான் வளர்த்து விரட்டி விட்ட கெடாத கொம்புசி விட்டு வேடிக்கை பார்க்கறானா? பார்க்கட்டும். கணபதி, கணபதி எங்க? கணபதிய போலீஸ்ல புடிச்சிட்டு போயிட்டாங்க ஐயா. மச்சான், கணபதி நான் ஜாமீன்ல கூட்டி வந்துட்டேன். சுரேந்திரா, சேத்துல மிதிக்கிறதுக்கு தலை வச்சுக்கிட்டு வாடான்னா அறுவாள் எடுத்து தமிழ்களை வெட்ட போனியா? குடும்பத்தால தலை இருக்க வாழ்ந்து யாருயா? அவனை வெட்டுறதுக்காக நான் போலப்பா. எப்படியாவது உங்ககிட்ட கூட்டி வந்து உன்னை மன்னிப்பு கேட்க வைக்கலாம் தாப்பா போனேன். இன்னும் எதுக்காக போலீஸ் வந்து பிடிச்சிட்டு போனாங்க? என்ன திக்கு வாய்ந்து கேள்விப்பட்டாங்கப்பா. நான் தான் 6 கழுத்தை பிடிச்சு அடிக்க போறதுக்குள்ள பழனிசாமி தானே வெட்டிக்கிட்டு என்ன போலீஸ்ல பிடிச்சு கொடுத்துட்டப்பா. ஐயா நெல்லுங்கய்யா, இந்த நாள ஒண்ணே ஒண்ணு ஞாபகப்படுத்துறேன். உன்னை திருத்தி அப்பான்னு கூப்பிட வைக்கிறேன்னு சவால் விட்டீங்க. இப்ப வெட்டி போட்டுட்டீங்கன்னா ஜெயிக்க போறது நீங்க இல்லைங்க ஐயா, சாவலையும் ஜெயிக்க போறது அவன் தாங்க. ஏன் நிக்கிறீங்க? குறுக்கு பாதையில போய் அவரை எங்கேயாவது ஓட சொல்லிடலாம். உன்னை பெத்ததுக்கு நான் எப்பவோ தொங்கி இருக்கணும். ஐயோ, அங்க பாரு ஆத்துக்குள்ள அத்தை. பழனிசாமி, பழனிசாமி, உங்க அப்பா ரொம்ப கோவமா வர்றாரு. அவர் வர்றதுக்குள்ள எங்கேயாவது ஓடி போயிடுறா. என்னமா இது? காலெல்லாம் சேரு, கண்ணுல நீரு, இப்படி குடிக்கிற தண்ணி எல்லாம் கண்ணீரா விட்டா உடம்பு என்னத்துக்கு ஆறுது? உனக்கு நல்லா பேச்சு வரணும்னு அம்மனுக்கு வெள்ளி நாக்கு தண்ணி வச்சேன். இப்ப சொல்றேன்டா, இந்த நிமிஷமே நீ ஊமையா போயிட்டேன்னா தங்கத்துல நாக்கு தண்ணி வைப்பேன். டேய், உன்னை பெத்த வயிறு பத்தி. வாங்க பரமேஸ்வர கவுண்டரே, சௌக்கியமா இருக்கீங்களா? எட்டி அரைஞ்சா எதுக்க நிக்கிறவன் பல்லு 32 கழண்டு கீழே கொற்ற அளவுக்கு திடகாத்திரமாவும் சௌரியமாவும் இருக்க பழனிசாமி கவுண்டரே. எங்க வந்தீங்க? அதை கேட்கறதுக்கு நீங்க யாரு? இந்த ஊர் பிரசிடென்டா, முன்சிபா இல்ல தலையாரியா? நான் நிக்கிற இடத்துல ஏன் துப்புறீங்க? நான் துப்புற இடத்துல நீங்க நிக்கிறீங்க. ஆஹா, உங்கள மாதிரி பெரிய மனுஷனுக்கு இது அழகில்ல. யாருக்கு அழகில்ல? உங்கள மாதிரி பெரிய மனுஷனுக்கு இது அழகில்ல. என்ன இப்ப புரியுதா நான் யாருன்னு? அதற்கட்டு எங்க வந்தீங்க? என் முறை பொண்ண கல்யாணம் பண்ணிக்கலான்னு வந்திருக்கேன். ஏதாவது தடை உண்டோ? அது உங்க சொந்த விஷயம். இந்த ஊர்ல உங்களுக்கு பொண்ணு கொடுக்கிற கமலாட்டி எவனாவது கொடுத்தான்னா கட்டிக்கங்க. இன்னும் கேட்டுங்க, இங்க ஒரு தோல் பதனிடுற தொழிற்சாலை, மரம் அறுக்கிற தொழிற்சாலை, இதெல்லாம் கட்டி இங்கேயே செட்டில் ஆயிருதுன்னு வந்திருக்கேன். நீங்க என்ன சொல்றீங்க? என்ன சொன்னீங்க? மரத்தை அறுத்து தோலை பதனிட போறீங்களா? இந்த ஊர்ல எந்த காரியம் செய்யறதா இருந்தாலும் 10 பட்டி நாட்டாமை சபை கூடி தான் முடிவெடுக்கணும், தெரிஞ்சுக்கங்க. அப்போ சபையை கூட்டுங்க. உனக்கு பதில் சொல்றதுக்காக சபை கூடாது. என்ன யாருன்னு கேட்காத, நான் தான் இந்த ஊர் பிரசிடென்ட். பிரசிடென்ட் மாத்திரம் இல்ல, என் வருங்கால மாமனார். நிச்சயமா அந்த கம்மராட்டி நான் இல்லப்பா. ஊர்ல பெண்ணை பெத்த அத்தனை பேர்ட்டி நீ இதே தான் சொல்லிட்டு இருக்கேன்னு எனக்கு நல்லா தெரியும். 10 பட்டி சார்புல நான் சொல்றேன், சபை கூடாது. சபை கூடும் மச்சான், கூடும்டா. அவர் நியாயத்தை தானே கேட்கிறாரு, நியாயமாக பதில் சொல்லுங்க. சபையை கூட்டத்துக்கு ஐயாவுக்கு எப்பங்க தோதுபடும்? பௌர்ணமியில வச்சுக்கிறாங்களா இல்ல அமாவாசையில வச்சுக்கிறாங்களா? வர்ற அமாவாசை அன்னைக்கே கூட்டுங்க, அன்னைக்குதான் நாள் நல்லா இருக்கு. சபா முடிஞ்ச கையோட தொழிற்சாலைக்கு அஸ்திபார கல்ல நட்டு ஜாம் ஜாம்னு வேலையை ஆரம்பிக்கணும்.
இதுவரைக்கும் ஊர் பெரிய மனுஷனா பேசுனேன். இப்ப ஒரு பிள்ளைக்கு அப்பங்கிற முறையில பேசுறேன். எந்த பிள்ளைக்கு? எனக்கு ஒரு பிள்ளைதான். ஏன் அவன் மேல போலீஸ்ல பிராதி குடிச்சிக்கிறான்? 4 பேருக்கு முன்னால என் பாட்டனை அடிச்சான், அருவாளால வெட்டினான், கொலை முயற்சி. அடிச்சது உண்மை, மற்றதெல்லாம் உங்க சோதனை. அது நீங்க வைக்கிற வக்கீல் கோர்ட்ல பேச வேண்டிய விஷயம். நான் சொல்றது இதுக்கு மேல நீங்க எது பேசுறதா இருந்தாலும் உங்க நியாயப்படி உங்க ஊர் சபையிலயோ இல்ல கோர்ட்லயோ பேசிக்கலாம். இவ்வளவுதானா? கவுண்டர் அருவாள் எடுத்துக்கிட்டு வருவாரு, கண்ட துண்டமா வெட்டுவாரு, நம்ம தலை தண்ணீர உருணும்னு நினைச்சு பயந்த அற்பத்தனமா போறாரு. அந்த காலத்து ஜல்லிக்கட்டு வீரரு 10 பட்டி கிராமத்தையும் பார்வையிலே நடுநடுங்க வைக்கிறவரு, தப்பு பண்ணா சாட்டை எடுத்து விளாசுவாரா, நடந்தா சிங்க மாதிரி இருக்கும்பாங்க. ரொம்ப அசிங்கமா போறாரு. ஒருவேளை தூக்குன அருவாளை கணக்குதுன்னு பாதி வெளியில போட்டுட்டாரா? போறத பாரு பேடிப்பய மாதிரி. யார பாத்துரா பேடின்னு சொன்னேன் அம்மா. அம்மா, இதுவரைக்கும் உனக்கு பூமாலை சாத்தனை, இன்னைக்கு குரல் மாலையை சாத்திடுறேன். நிறுத்து. அத்தியப்பனுடைய வேலை அசிங்கமான இவங்க உடம்புல பட வச்சிடாது. நீ கட்டி காத்த இந்த ஊர் கட்டுப்பாட்டை நீயே அழிச்சிடாது. என் வயசுக்கு மரியாதை கொடு. என் பேர்ல நீ வச்சிருக்கிற மதிப்பு உண்மையானா இதை செய்யாது. என் பேர்ல ஆன, என் பேர்ல ஆன. பரமேஸ்வரன் நீ எடுத்த அந்த வேல் ஒரு மனுஷ உயிரை பலி வாங்கி அவன் ரத்தத்தை குடிச்சிட்டு தான் மறுபடியும் மண்ல பதிகணும். இது அந்த அத்தியப்பனோட ஆணை. இந்த வேலை உன் வீட்டுக்கு எடுத்துக்கிட்டு போ. இங்க நடந்த பூசை அங்க நடக்கட்டும். காலம் வரும் அந்த வேலும் இங்க வரும். காலம் வரும் அந்த வேலும் இங்க வரும். அம்மாவோட கட்டளை, அதனால உங்களை சும்மா விடுறேன். ஆனா ரொம்ப நாளைக்கு இல்லை. என்ன நம்ம கல்யாணம் சீக்கிரமா நடக்கணும்னு வேண்டிக்கிட்டியா? என்கிட்ட பேசுறதுக்கே பயமா இருக்குல்ல? உங்ககிட்ட பேசுறதுக்கு எனக்கு என்ன பயம்? நிச்சயமா இல்ல. ஓஹோ, அவ்வளவு தைரியசாலியா இருந்தா எங்க அந்த ஜீப்ல போய் ஏறி பார்க்கலாம். வாங்க. பழனிச்சாமி, என்னங்க? இதுதான் என்னுடைய ஹில் ரிசார்ட். நாம எங்க இருக்கோம்னு ஒரு பய கண்டுபிடிக்க முடியாது. ராசம்மா, கொஞ்ச நேரம் நீ இங்கே இருக்கணும். நான் கதவை கூட்டிட்டு போறேன், தப்பா நினைக்காத. எம்பி சார், தாலி எத்தனை பவுண்ட்ல செய்யணும்? தாலி தங்கத்துல தான் செய்யணும். எத்தனை பவுன்னு எனக்கு தெரியாது. நேரத்தை வீணாக்காத, வா.
ராசமா நான் இங்க இருக்கேன். தாலி புடவெல்லாம் வாங்கியாச்சா? ஆமா, நீ எப்படி இங்க வந்த? நான் நினைச்சா என்னால தப்பிச்சுட்டு போக முடியும்னு உங்களுக்கு தெரிய வேண்டாம். அதனாலதான் ஜன்னல் வழியா மேல வந்துட்டேன். தப்பிச்சு வந்தவ இங்கேயே இருக்க, ஊருக்கே போயிருக்கலாமே. என்ன கொண்டு வந்தது நீங்க தான் கொண்டு போய் விடணும். ராஜாத்தி, ஷோ, கல்யாணத்துக்கு முன்னாடி கை என் மேல பட்டுச்சு. கொலை பண்ணிடுவியா? ம்ஹும். தற்கொலை பண்ணிக்குவேன். அப்புறம் என் பணத்தை தான் தூக்கிட்டு போக வேண்டியிருக்கும். அப்படியெல்லாம் எதுவும் நடக்காது. சரி சரி, புறப்படு. எங்க? பண்ணாரி மாரியம்மன் கோயிலுக்கு. ஓ, அங்கேதான் எனக்கு தாலி கட்ட போறீங்களா? அவசரப்படாத. அந்த பரமேஸ்வர கவுண்டர் கையால தாலி எடுத்து கொடுக்கணும். அதுக்கப்புறம் தான் உன் கழுத்துல தாலி ஏறும். கமான். என்றா மாசம் மாசம் உட்கார்ந்துட்டு இருக்கவன் இன்னைக்கு தானே பொண்ணு பார்க்க வர. கொஞ்சம் இப்படி வாங்க. என்ன 2 நாளா ராசமால காணும்? அடப்பாவி, ஏன் என்கிட்ட முன்னாடி சொல்ல? பழனிசாமியும் காணும், ஜீப்பையும் காணும். உங்களுக்கு தெரிஞ்ச அமக்கலப்படுத்தி ஊருக்கே தெரிஞ்சு போகும்னு தான். அட கேளப்ப, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்தா விஷயம் தெரியாம போயிடுமா? ஒண்ணு செய்யலாம், மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களை வழிமறிச்சு அப்படியே அனுப்பிச்சு போடலாம்.